புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலிலத்துக்கு தூய ஆவியினால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வர் என மறைநூல் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை ஜெருசலேம் திருநகருக்கு கூட்டி சென்றது. கோவில் உயர்ந்த பகுதியில் அவர் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூல் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த மலைக்கு கூட்டி சென்று உலகின் பல அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு எடுத்து காட்டி அவரிடம், நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தும் மக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூல் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு 40 நாள் நோன்பிருக்கின்றார், சோதிக்கப்படுகின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த தவக்காலத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே போகிறோம். இந்த ஞாயிறு வாசகங்கள் இயேசுவுடைய சோதனையை பற்றி நமக்கு விளங்கப்படுத்துகின்றது. இந்த நாளிலே இந்த மறையுரையிலே என்னுடைய மையமாக நான் கருதுவது, இயேசு சோதனையை எப்படி வென்றார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள் எல்லோருக்கும் வருகின்றன, சோதனை இல்லாத எவரும் இல்லை. இயேசுவே சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று திருச்சபை எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், எப்படியான சோதனைகள் எங்களுக்கு வரும், அதைவிட முக்கியமாக இப்படியான சோதனைகளை எப்படி வெல்லுவது என்பதைத்தான் இன்று திரு அவை எங்களுக்கு கற்பிக்கிறது. ஆகவே திரு அவை நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், இயேசு இறை வார்த்தையை பற்றி படித்து கொண்டு இருந்தபடியால் அந்த சோதனைகளை வெற்றி கொண்டார். அதுதான் இந்த மறையினுடைய மைய கருத்தாக, இந்த முதல் நாயினுடைய சிந்தனையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு இறை தியான இல்லத்திற்கு நான் ஒரு வார தியானம் செய்ய போனேன். அந்த இறுதியான இல்லத்திலே ஒரு குருவானவர் இருந்தார். அவருடைய மறையுரைகள் மிக மிக அழகானவையாக இருந்தன. அந்த நாட்கள் அங்கு வருகின்ற பொதுநிலையில் அந்த இறைவார்த்தைகளை எல்லாவற்றையும் தியானிக்கின்ற, நன்றாக படிக்கின்ற, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காணக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. ஆகவே இந்த தியான முடிவில் ஒரு கொஞ்ச நேரம் அவரோடு நான் கதைத்து கொண்டிருந்தேன். அவருடைய பணி எல்லாவற்றையும் நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், எங்களுடைய அந்த இறுதியான இல்லத்திற்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் வருவார்கள், ஒவ்வொரு பிரச்சனைகளோடு வருவார்கள். குடும்ப பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடிகள், தங்களுடைய வாழ்க்கையிலே மன மடிவுகள் என்றெல்லாம் நிறைய பிரச்சனைகளோடு வருவார்கள், அடிமைத்தனங்களோடு வருவார்கள். அவர்களுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நோய்களோடு தான் வருகிறோம். அது உடல் நோய்கள் மாத்திரமல்ல, மனநோய்கள், ஆன்மீக நோய்கள் எல்லாவற்றோடையும் வருகின்ற பொழுது அவர் சொன்னார், இவர்களை நான் சந்திக்கிற பொழுது அவருடைய பிரச்சனைகளை நான் கேட்பேன், கேட்ட பிற்பாடு ஒரு குளிசையை கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குளிசை, அவருடைய நோய்களுக்கு ஏற்ற மாதிரி குளிசை, என்ன பிரச்சனையோடு வருகிறார்கள், அப்போ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய குளிசைகள் இருக்கிறது. ஒவ்வொரு குளிசையாக கொடுப்பேன், அவர்களுக்கு ஏற்ற குளிசையை கொடுப்பேன். அப்படின்னா அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் வைத்தியம் படித்து நீங்களோன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு வைத்தியம்தான் அது, ஆன்மீக வைத்தியம். நான் ஒரு வைத்தியர் தான், ஒரு ஆன்மீக வைத்தியர். ஐ எம் அ ஸ்பிரிச்சுவல் ஃபிசிஷியன் என்று சொன்னார்.
அப்புறம் எப்படி நீங்கள் மருந்து கொடுப்பீங்கன்னு அவர் சொன்னார், இந்த குலுசைகள் எல்லாம் என்னவென்றால் ஒவ்வொரு இறை வார்த்தையும், இந்த தொடக்க நூலிலிருந்து இந்த திருவழிபாடு வரை நான் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை படித்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டே இருப்பேன். அதிலிருந்து நான் படித்து கொண்டு போகிற பொழுது ஒரு ஆள் வந்து எனக்கு முன்னால் இருந்து ஒரு பிரச்சனையை சொல்லுகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு 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 அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உடனடியாக கடவுள் எனக்கு ஒரு இறைவார்த்தையை தருவார். அந்த இறைவார்த்தையை எடுத்து நான் அவளுக்கு கொடுப்பேன். அதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அது உங்களுக்கு குணப்படுத்தும் என்று. வருகின்றவர்களுக்கு அதுதான் செய்கிறேன். எல்லோரும் குணப்பட்டு கொண்டு போகிறார்கள். போட்டாரில் இருக்கிற தந்தை அகஸ்டின் வல்லூரான் என்னுடைய மறையுரைகளில் சொல்லுவார், இன்று ஒருவர் என்னை சந்திக்க வந்திருக்கிற பொழுது அவருடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது கடவுள் எனக்கு இந்த இறைவார்த்தையை பதிய தந்தார். அந்த இறைவார்த்தையை அவருக்கு சொன்ன பொழுது அவர் அதிசயம் சொல்லி அவருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அது மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசுடைய இந்த சோதனைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர் இந்த பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு போய் 40 நாள் அவர் நோன்பு இருக்கிறார். இந்த தவ காலத்திலே தவம், செபம், நோன்பு இதை 3ஐயும் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். இயேசு இந்த 3ஐயும் செய்வதற்காக இந்த நிலத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவருடைய பகிரங்க பணியை தொடங்குவதற்கு முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக 40 நாட்கள் ஆழமான செப உணவிலே இருப்பதற்காக போகிற பொழுது அவர் சற்று பலவீனம் அடைந்த நிலையிலே, உடல் ரீதியாக பலவீனம் அடைந்த நிலையிலே, அதாவது 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்தபடியால் அந்த சந்தர்ப்பத்தை அலகை பயன்படுத்தி 3 விதமான சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இதில் குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த 3 விதமான சோதனைகளுக்கும் இயேசு பதிலடி எப்படி கொடுக்கிறார் என்றால் இறை வார்த்தை பகுதியை கொடுக்கிறார். அப்படின்னா இயேசு பழைய ஏற்பாட்டை அக்குவரு ஆணுவரையாக கற்றிருந்தார். ஆகவே தான் அவர் ஜூத மதத்திலே, அந்த ஜூத சமூகத்திலே அவர் இந்த செபக்கூடங்களுக்கு போவார், தொழுகை கூடங்களுக்கு போவார். ஒரு முறை அவர் போன பொழுதுதான் இஸ்யா சிறைவாக்கினர் பகுதியை கொடுத்தார்கள் வாசிக்க சொல்லி, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனை அபிஷேகம் செய்துள்ளார் என்ற பகுதியை வாசித்து இது இன்று நிறைவேறியற்று என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இயேசு இந்த இறை வார்த்தையை கற்றவராக இருக்கிறார், செபக்கூடங்களில் சென்று வாசித்தவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு அந்த இறைவார்த்தைகள் மனப்பாடமாக இருந்தன. ஆகவே தான் இந்த 3 சோதனைகள் வேளையிலும் அந்த இறைவார்த்தையை பகுதியை இயேசு சொல்லுகிற பொழுது அலகையினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. முதலாவதாக பசியிலே இருக்கிற பொழுது இந்த அலகை சொல்லுகிறது, நீர் இறைமகன் என்றால். நீர் இறைமகன் என்றால் என்ற வார்த்தைகள் 3 தடவை வருகிறது. நீர் இறைவார்த்தைகள் என்றால் இப்படி செய்யும், நீர் இறைமகன் என்றால் இப்படி செய்யும், நீர் இறைமகன் என்றால் இப்படி செய்யும். அதாவது இயேசுடைய அந்த அடையாளத்தை, ஐடென்டிட்டியையே ஒரு சோதனைக்கு பயன்படுத்துகிறது. நீர் இறைமகன் என்றால் நீர் ப்ரூவ் பண்ணுவன். உண்மை எப்படி ப்ரூவ் பண்ணுவன்? 3 வழிகளை சொல்லுகிறது. ஆனால் இயேசு இறைமகன் என்று எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் சிலுவையிலே தான் வெளிப்படுத்தினார். இந்த 3 சோதனைகளையும் வென்று 3 சோதனைகளுடைய வெற்றி வீரனாக சிலுவையில் இருக்கிற பொழுதுதான் இவரே உண்மையான இறைமகன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே அலகை சொல்லுகிறது, நீர் இறைமகன் என்றால் அதை நிரூபிப்பதற்கு 3 எளிய வழிகள் இருக்கிறது. நீ சிலுவை மட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நான் செய்கிறதை சொன்னால் எல்லோரும் உன்னை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய ஐடென்டிட்டியை, அடையாளத்தை வைத்தே இயேசு அங்கு சோதனைக்கிறது. முதலாவதாக, நீ இறைமகன் என்றால் இந்த கற்களை அற்பமாக்கும்படி கட்டளையிடும். உமக்கு நிறைய பசியாக இருக்குது, இப்போ சாப்பிட வேண்டும், 40 நாட்கள் பசி. அப்போ இறைமகன் என்றால் நமக்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கற்களை அப்பமாக மாசும். உடல் பசி, நம்முடைய வாழ்க்கையிலே உடல் பசி இருக்கிறது. அந்த உடல் பசியை தீர்ப்பதற்காக உம்முடைய அந்த இறைமகன் என்கின்ற அந்த வல்லமையை பாவியும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு உடனடியாக இறை வார்த்தைக்கு போய் அழகான ஒரு பகுதியை சொல்லுகிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் மனிதன் உயிர் வாழ்வார். மிக அழகான ஒரு பகுதி. மனிதனுக்கு உடல் தேவைகள் இருக்கிறது தான். அந்த உடல் தேவைகளுக்கூடாக மனிதனுக்கு ஒரு ஆன்மீக தேவை இருக்கிறது. அந்த ஆன்மீக தேவைக்கு எது தேவை என்றால் இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தையினுடைய ஆன்மீக தேவையை நீ பூர்த்தி செய்கிற பொழுது முழு மனிதனாக உன்னுடைய உடல் தேவைகளுக்கு கூட ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே நான் இறைமகா இந்த கற்களை அப்பமாக்க வேண்டிய அவசியமில்லை, நான் இறை வார்த்தையின்படி தான் வாழ்வேன் என்று சொல்லுகிற பொழுது முதலாவது சோதனையிலே இந்த அலகை தோத்து விடுகிறது. இரண்டாவதாக
இவர் இறைவார்த்தையை பயன்படுத்துகிறபடியால் அவரை மீண்டும் இறைவார்த்தையை சாத்தான் சொல்லி அவரை வீழ்த்துவதற்கு யோசிக்கிறது. ஆகவேதான் அவரை எருசலேம் திருநகரத்துக்கு கூட்டி சென்று கோயிலின் உயர்ந்த பகுதியில் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கீழே குதியும் என்று சொல்லி போட்டு இறைவார்த்தையை சொல்லுகிறது. கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம்முடைய கல்மேற் கல் மூதாதபடி அவர்கள் தங்களுடைய கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார். இது இறைவார்த்தை. நீ பயப்பட வேண்டாம், நீர் இறைமகன், நீர் மேலே இருந்து குவிக்கல வானதூர்கள் வந்து தாங்குவார்கள். அப்படி தாங்கிறத பார்க்குற பொழுது சனமெல்லாம் வந்து அதிசயப்படும், இவர் ஒரு அதிசயமானவர், இவ்வளோ பெரிய புதுமையை செய்கிறார், ஆகவே இவர் இறைமகன் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டின்படி உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியிருக்குத்தான். விழுகிற பொழுது எல்லாரும் வந்து வானதூர்களை ஏங்குவார்கள், ஆனால் நான் ஆண்டவரை சோதிக்கப் போவதில்லை. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெரியவர்கள் என்று சாகசங்களை செய்து நிரூபிக்கின்ற ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. எங்களை பெரியவர் என்று சொல்ல வேணும், இவர் பெரிய ஒரு ஆள் என்று சொல்ல வேணும், இவரிடம் பெரிய வல்லமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆகவேதான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இப்படி நீர் கீழே குதித்தால் எல்லாரும் வந்து உண்மை பெரியவர் என்று சொல்லுவார், உண்மை இறைமகன் என்று நிரூபிக்கலாம் என்று சொல்லுவார்கள். அப்படி எனக்கு தேவையில்லை. நான் கடவுளை சோதிச்சுத்தான் இறைமகன் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் இறைமகன் என்பதை தந்தை சொல்லுகின்ற வழியூடாகத்தான் சென்று சிலுவையிலே தான் இறைமகன் என்று வெளிப்படுத்துவேன். ஆகவே இப்பொழுது நான் கடவுளை சோதிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இறை வார்த்தையை பயன்படுத்தியே அங்கு இயேசு சொல்லுகிறார். மூன்றாவதாக 2 சோதனைகளிலே அலகை தோத்துவிட்டது. 2வது சோதனையில் இறைவார்த்தையை பயன்படுத்தி கூட அவரை மடக்க முற்பட்ட பொழுது அவர் வெல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், கூட்டிக் கொண்டு போய் இந்த மலைகளை கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் மேன்மையும் அவருக்கு காட்டி, நீ நெடுஞ்சாண்டையாக கிளந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். என்னை வணங்கும், நான் தான் உடைய வாழ்க்கையின் பெரியவர் ஏற்றுக்கொள்ளும் கடவுள் என்ற ஒரு தரம் இல்லை. என்னை நெடுஞ்சாண்டையாக நீர் விழுந்தால் நான் உமக்கு இந்த உலக மேன்மையை காட்டி எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறது. அதாவது நாங்கள் கடவுளை விட்டு இந்த உலகத்தையே கடவுளாக மாற்றி அந்த உலகத்தையே கடவுளாக வழிபட்டுகின்ற பொழுது உலகம் எங்களுடைய காலடியில் இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கொருவே பணி செய்ய என்ற மறைநூல் எழுதியுள்ளார். ஆகவே ஆண்டவரை மாத்திரம்தான் வழிபட முடியும், அழகே வழிபட முடியாது. நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் இந்த மலைக்கு போன பொழுது அவரை காணவில்லை என்று சொல்லி எங்களுக்கு ஒரு தெய்வத்தை தாரும் என்று சொன்ன பொழுது பொற்கண்டு அவர்கள் அங்கே வழிபடுகின்றார்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே வருகின்ற இயேசு அதற்கு அடிபணியாமல், பிரான்சிஸ் சவேரியை பார்த்து இக்னேசியஸ் லோயலா சொல்லுகிறார், ஒருவன் உலமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் வரும் பயன் என்ன? அந்த ஒரு இறைவார்த்தை புனித பிரான்சிஸ் சவேரியாரை மாற்றியது. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை, அதாவது உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கே பணி செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அகன்று போ சாத்தான், என்னை சோதிக்காதே, நீ எவ்வளவுதான் சோதித்தாலும் நான் இறை வார்த்தையின் வழியிலே நிற்பேன், ஆண்டவர் எனக்கு வழியை காட்டியிருக்கிறார் என்று இயேசு சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு எப்படி சோதனைகளை வென்றார்? இறை வார்த்தையை பயன்படுத்தி. இந்த 3 விதமான சோதனைகள் உனக்கும் எனக்கும் வரும். ஆனால் எப்படி அதை வெற்றி கொள்வதென்றால் இந்த இறை வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். புனித பவுல் சொல்லுகின்றார், அலகை கட்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று தெரிகிறது. இந்த உலகத்திலே அலகை வந்து கொண்டே இருக்கிறது, எங்களை விழுத்த வேண்டும் என்று வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த விசுவாச நிலைத்து நிற்கிற பொழுது அலகையினால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு அந்த இறை வார்த்தையிலே கடவுளுடைய அன்பிலே ஆழமாக நிற்கிற பொழுது அலகையினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, வெற்றி வீரராக அவர் வெளியேறுகின்றார். ஆகவே தான் பார்த்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த 1வது வாரத்தில் எங்களுக்கும் சோதனை வரும், உங்களுக்கும் சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது இறை வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இசையாஸ் இறைவாக்கு 55வது வசனத்திலே கடவுள் சொல்லுகிறார், என்னுடைய இறைவார்த்தை வானத்திலிருந்து வருகின்ற மழையும் பனியை போல இருக்கும், அது வந்து அங்கே தன்னுடைய பலன் கொடுக்காமல் திருப்பி வராது. அந்த இறைவார்த்தை பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த இறைவார்த்தை இந்த தவக்காலத்திலே பலன் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இறுதியாக இந்த மறையுரைகளை ஆயத்தப்படுத்துகிற பொழுது இந்த மறை நதி என்கின்ற இந்த தொலைக்காட்சி சபைக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த
மறைவுரை ஆயத்தப்படுத்துகிற பொழுது இந்த வாரம் முழுவதும் இதை அதிகமாக நான் தியானித்து கொண்டிருப்பேன், அந்த மறைவுரை ஆயத்தப்படுத்துவதற்காக. இப்போ கொஞ்சம் காலமாக நான் இதை செய்து கொண்டு போகிற பொழுது எனக்குள்ளே ஒரு அனுபவம் என்னவென்றால், இறை வார்த்தையை ஆழமாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறை வார்த்தை ஆழமாக படிக்க கொண்டு போகிற பொழுது அந்த இறை வார்த்தை மெதுவாக என்னுடைய வாழ்வுக்குள்ளே பல மாற்றங்களை கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். என்னால் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் குறுக்குள்ள வாளை போன்றது. அந்த வார்த்தை எனக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுவதை பார்க்கிறேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால், ஆன்மீகத்திலே மிக இறுக்கமாக இருக்க வேண்டுமென்றால், இந்த அடிமைத்தனங்களிலிருந்து வெளியேற வேண்டுமென்றால், இன்றைக்கெல்லாம் போதை வஸ்துகள், சமூக தொடர்புகள் எல்லாம் எங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதுக்குள்ளே இருந்து வெளியேற வேண்டுமென்றால் நாங்கள் இந்த இறை வார்த்தையிலே ஊன்று நிற்க வேண்டும். சிலவர் சொல்வார்கள், நாங்கள் எங்கள் முயற்சியினால் இதை வெளியேற வேண்டுமென்றால் வெளியேறவே முடியாது. புனித பவுல் சொல்கிறார், எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடிவதில்லை, எதை செய்ய விரும்பவில்லையோ அதைத்தான் நான் செய்கிறேன். ஆகவே நான் செய்யவில்லை, எனக்குள் இருக்கிற பாவம் செய்கிறது. ஆகவே தான் அந்த பாவத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் அதற்குரிய மருந்தாக ஆண்டவர் இறை வார்த்தையை தருகின்றார். இந்த தவக்காலத்திலே அதிகமாக ஒரு 10 நிமிடங்கள், 30 நிமிடங்கள், ஒரு அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது, இந்த திருச்சபை நமக்கு அழகாக ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். நாங்கள் உறுதியடைவோம். சோதனை வருகிற பொழுது இந்த வார்த்தைகள் அப்படியே மேலே வரும். அந்த வார்த்தைகள் எங்களை காத்துக்கொள்ளும். ஆகவே ஆண்டவன் தந்திருக்கின்ற இந்த செய்திக்கு நன்றி கூறி இறை வார்த்தையை இந்த முதல் வாரத்திலிருந்து வாசிக்க இறையாசிர் வேண்டுவோம். ஆமேன்.